நம்ம சிறு கூட்டமா நம்ம கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே சிறுமந்தையே, பிதா ராஜ்யத்தை கொடுக்க வாஞ்சி உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி. இப்பொழுதும் அவருடைய பிரசன்னம் தான் நம்மளை மாற்றும். உன்னதத்திலிருந்து வரும் பலனாலே தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்க காத்திருங்கன்னு சொன்னது போல கொஞ்சம் பேர், நம்ம இப்ப 11 பேர் காத்திருக்கோம் ஆண்டவருடைய சமூகத்துல. ஆண்டவரே உங்க பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. இந்த வாகமன் மீட்டிங்க்கு நாங்க போகும்போது அந்த 100 லட்சம் பேர் வந்திருக்க ஒவ்வொருவர் மேலேயும் இந்த பிரசன்னம் அப்படியே அளவில்லாமல் வரட்டுங்கிறத நம்ம ஜெபிச்சு ஆரம்பிக்க போறோம். ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். தகப்பனே, இந்த நாளிலையும் கூட எங்கள் ஒவ்வொருவர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் வந்து இறங்கும்படி செபிக்கிறோம்ப்பா. நாங்கள் இந்த நாளில தியானிக்க போகிற வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் இன்றைக்கு படிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த வசனம் ரோமர் 12:2 இருக்கு. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி அதுல அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பிரபஞ்சத்துக்கு கொஞ்சம் கம்மியா கேக்குதுங்க. இந்த பக்கத்துல வச்சுக்க, பக்கத்துல. சரி சரி. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல நாம தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக நம்முடைய மனம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? முதலாவது புதிதாக வேண்டியிருக்கு. நம்முடைய மனம் புதிதாக வேண்டியிருக்கு. ஆங்கிலத்துல do not fit into the mold of the present age என்று போடப்பட்டிருக்கிறது. அதாவது இது நம்ம சர்ச் ஏஜ் காலம். பரிசுத்த ஆவியானவர் வந்து 120 பேர் காத்திருந்த பொழுது சர்ச் ஏஜ் ஆரம்பிக்குது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பரிசுத்த எல்லார் மேலேயும் பொழியப்படுறார். இப்பொழுது சர்ச் ஏஜ் நடந்துகிட்டு இருக்கு. இனிமேல் வந்து சர்ச் வந்து ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கப்புறமேட்டு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் இருக்காது. காரியங்கள் பூரா மாறுதலாக இருக்கும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப இந்த சர்ச் ஏஜ்ல இருக்கிற நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கோம்னா, இந்த உலகத்தினுடைய வழிபாடுகளிலிருந்து நாம் கால்ட் அவுட், நம்ம வந்து வெளியாக நாம் பிரிக்கப்பட்டுள்ளோம். அதான் ஹோலி அப்படின்னு சொன்னாலே பிரித்தெடுக்கப்படுதல் என்ற அர்த்தம். நம்மை தேவன் சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு. நம்மளை தெரிஞ்சுக்கிட்டது அவர் தான் தெரிஞ்சுக்கிட்டாரு. அவர் தான் நம்மளை வந்து கால் அவுட் பண்ணியிருக்காரு. ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆண்டவருக்குள்ளாக, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதா என்னன்னு சொன்னது போல நம்ம கிறிஸ்துவுக்கு உள்ள எப்பொழுது இருக்கிற வரைக்கும் டேஞ்சர் இல்லை. ஆனா இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்குள்ளதான் நம்ம ஆவி வந்து இப்ப உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கு. நம்முடைய ஆத்துமா ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தினாலே மனம் புதிதாக வேண்டியது, மறுரூபம் அடைய வேண்டியது அவசியமா இருக்கு. பாருங்க, அந்த பட்டுப்பூச்சியினுடைய வாழ்க்கையில இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடக்குதுன்னா, முதலாவது முட்டையில இருந்து அந்த லார்வா வருது. அந்த லார்வா என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த செடியில உள்ள லீவ்ஸ், அந்த லீவ்ஸ் பூராத்தையும்
சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுதான் அதுக்கு வேலை. அது மாதிரி நீங்கள் புதிதாய் பிறந்த பிள்ளைகளைப் போல தேவ வசனமாகி இருக்கிற ஞானப்பாலின் மேலே வாஞ்சையா இருங்கள் என்று சொல்றது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம எப்படி இருக்கோம்னு கேட்டீங்கன்னா, நிறைய ஆண்டவருடைய வசனங்களை படிச்சு 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 மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். அதுக்கப்புறமேட்டு அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அது தனக்கு ஒரு கூட்டை அமைத்து கொண்டு அதற்குள்ள அது வளருது. நாம் இந்த நாட்களிலே ஆண்டவருக்குள்ளே வளர வேண்டியவர்களா இருக்கிறோம். ஏற்ற காலத்திலே தேவன் நம்ம உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள் என்று சொன்னது போல அடங்கி இருக்க வேண்டிய அவசியத்திலே இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், யோசேப்பை ஆண்டவர் பெரிய ஆளுகைக்குள்ள கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அவனை உருவாக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. இந்த நாட்களிலே நாம் சாட்சிகளாய் மாறுவதற்கு முன்பாக தேவன் நம்மை உருவாக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்ப உருவாக்குறதுக்கு இந்த ஒரு 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 அந்தரங்கத்துல நம்ம தெய்வத்தோட உறவாடி நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆக வேண்டியிருக்கு. அந்த 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 லார்வா அது தன்னோட கூட்டுக்குள்ள இருக்கும்போதுதான் அது பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் அடைகிறது. நாம் இந்த வேளையில ஒரு பூட்டிய அறைக்குள்ள நம்ம ஒரு 10 பேர் 11 பேர் இருக்கோம். இந்த நாட்கள் நாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதான ஒரு நாட்கள். அப்ப நம்மளை கமிட் பண்ண வேண்டியிருக்கு. நம்மளை இந்த உலகத்தோடு ஒத்தவங்களாக நம்ம வாழாம எப்படி வாழணுங்கிறத நம்ம காண்பிக்க வேண்டியவர்களா இருக்கோம். ஆகவே இந்த நாள்லையும் கூட நான் என்ன சொல்லலாம்னு நினைக்கிறேன், மனம் புதிதாக வேண்டியதனுடைய அவசியம் என்னங்கிறத முதல்ல சொல்றேன். ஏன் மனம் புதிதாகணும் அப்படின்னா போட்டிருக்கு, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்து அறியணும்னா நம்ம மனம் புதிதானாதான் தேவனுடைய நன்மையான சித்தம் என்னது, பிரியமான சித்தம் என்னது, பரிபூர்ணமான சித்தம் என்னது, தயவுள்ள சித்தம் என்னதுங்கிறதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியும். ரெண்டாவது, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காம இருக்கணும்னா மனம் புதிதாகாட்டி முடியாது. அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம யாரு, நம்ம எங்க இருக்கோம், எதற்காக நாம் இந்த பூமியில உருவாக்கப்பட்டோம், நம்மளை எப்படி ஆண்டவர் சபையோடு இணைத்து வைத்திருக்கிறாரு, சபையாய் இருக்கிற சரீரத்துல நம்ம எந்தெந்த அவயவமா இருக்கோம், அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ஹெல்ப் பண்றது, ஒருவருக்காக ஒருவர் எப்படி வாழ்வதுங்கிறதெல்லாம் நம்ம புரிந்து கொண்டால்தான் ஜீவனுள்ள கற்களை போல நாம் இசைவினைப்பாய் கட்டப்படுகிறோம். இசைவினைப்பாய் கூட்டி கட்டப்பட்டு ஆவிக்குரிய மாளிகையா நம்ம கட்டப்பட்டு வர்றோம்னு போட்டிருக்கு. அப்ப நமக்குள்ள ஒன்னஸ் இருக்க வேண்டியிருக்கு, ஒருமனம் இருக்க வேண்டியிருக்கு. அப்ப நம்ம மனம் புதிதாக வேண்டியதனுடைய அவசியம். அப்ப தாவீது சொல்றான், ஆராய்ந்து பாரும் என் தேவனே, ஆராய்ந்து பாரும், வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்திலே உண்டோ என்று பார்த்து என்னை நித்தியமான வழியில நடத்தும் என்று சொல்றான். இந்த வேளையில நான் ஒரு 18 காரியத்தை எழுதி வச்சிருக்கேன். எப்படின்னா, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சிருக்கோமா இல்லையா, நம்ம மனம் ஆக்சுவலா மறுரூபம் ஆயிருச்சா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எனக்காண்டி எழுதினேன். இந்த டாபிக் எனக்கு வந்ததுல இருந்து அண்ணன் சொன்னதுல இருந்து 10 நாளா நான் இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். முதலாவது, இது எனக்கு மிகவும் பிரயோஜனமாக்கி கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். பாருங்க, நம்ம இந்த பிரசன்ட் எல்ஜில உள்ள மோல்டுக்குள்ள இருக்கோமா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள இந்த 18 காரியங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் இருக்கோமா அப்படிங்கிறதுக்கு முதலாவது, நம்ம எப்படி நினைக்கிறோம் இந்த வாழ்க்கைய அப்படின்னா, வாழ்க்கை நாம் அனுபவித்து வாழவே அப்படின்னு உலகத்து மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா நம்ம எப்படி நினைக்க வேண்டியவங்களா இருக்கோம், வாழ்க்கை தேவனுடைய மகிமைக்காகவே வாழ்றோம் அப்படிங்கறத நினைக்க வேண்டியவங்களா இருக்கும். இந்த உலகத்து மக்கள் நம்ம குடும்பங்களோட உயர்வுக்காக நம்ம கடைசி வரைக்கும் உயிரை கொடுத்து வேலை பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம எப்படி நினைக்க வேண்டியவங்களா இருக்கோம், தேவனை நேசிக்கவும் மற்ற எல்லார் மேலேயும் அன்பு கூர்ந்து அவங்களுக்கு ஆதரவா உதவியா இருக்கிறதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். நாம் ஆறுதலா இருக்கவும் அவருடைய நாம மகிமைப்படவும் ஆண்டவர் நம் மூலமாய் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் நாம் தேவனோடு நடக்கவும் மற்ற மக்களுக்காக உதவி செய்யும்படியாகவும் நம்மை வைக்கிறார். உலக மக்கள் எப்படி நினைக்கிறாங்க, நம்ம மனம் விரும்புறது போல நடக்கலாம், என் மனசாட்சியெல்லாம் ரொம்ப சுத்தம் தான் பிரதர், அது சொல்ற மாதிரி நான் நடப்பேன், எனக்கு வேற யாரும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறான். ஆனா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, எல்லாவற்றுக்கும் மேல இருதயமே மகா கேடு உள்ளதுன்னு போட்டிருக்கு. ஆகவே நம்ம எப்படி நினைக்கிறோம், எப்படி நினைக்கணும் அப்படின்னா, தேவன் என்னுடைய ராஜா, நான் அவருடைய அன்பினுடைய அடிமை, என்னுடைய இருதயம் குறுக்கடான ஒரு இருதயம் தான், அதனால என்னுடைய ஆண்டவர் என்னுடைய இருதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் மூலமா வாழ்வதற்கு நான் அனுமதிக்க போறேன் அப்படின்னு சொல்லி.
உலக மக்கள் எப்படி நினைக்கிறாங்க? நான் தான் எனக்கு நீதிபதி, நான் தான் எனக்கு தலைவன், எனக்கு நிறைய காலம் இருக்கு, உரிமையான எதிர்காலம் என் கண்ணில் தெரியுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம ஒவ்வொரு நாளும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் வாழ வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்னா நம்ம எப்படி பைபிள்ல போட்டிருக்குன்னா, இந்த வாழ்க்கை புல்லின் பூவை போல இருக்குன்னு போட்டிருக்கு, ஒரு புகையை போல இருக்குன்னு போட்டிருக்கு, ஒரு நீராவியை போல இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு. அது எப்ப முடியுங்கிறது, எண்டுக்கு வருங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால, நம்முடைய ஆயுசு நாட்களை நீடிக்க அவர் செய்வதனாலே நாம் மற்றவர்களுக்காக பிரயோஜனமாக வாழ வேண்டும் என்று இதன் மூலமாக நம்ம நிதானிக்கிறோம். வாழ்க்கையில என்ன பற்றினது, என்னுடைய கனவுகள், எனது விருப்பங்கள், எனது உரிமைகள், நான் எனது அப்படின்றதே நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அதே இது பார்த்தா சொல்லு செயல் எல்லாமே அருமையான சகாய சிஸ்டர் ஜெபம்னாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு செகண்டும் செய்யும் காரணங்களுக்கு நம்ம கணக்கும் தர வேண்டியிருக்கு. அதுக்கு தேவனுடைய ஒத்தாசையும் உதவியும் நமக்கு வேண்டியிருக்கு. அப்ப நான் இந்த வாழ்க்கையில முழுவதும் ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரை போலவே வாழ்ந்து நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பேன்ற ஒரு மறுரூபம் நமக்கு வேண்டியிருக்கு. அதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம்? நம்மை நாமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தா தான் நம்ம ஆசீர்வாதமா மாற முடியும். சுயத்துக்கு மறுப்பு சொன்னா தான் இந்த உலகத்துக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஒவ்வொரு நிமிடமும் தேவனை சார்ந்து இருந்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும். இந்த காலையிலையும் கூட நான் வர்றதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல வடக்க இருந்து சத்தீஸ்கர்ல இருந்து ஒரு அஞ்சு பேர் ஃபேமிலி வந்திருந்தாங்க. அவங்கள ஆண்டவரை எப்படியாவது ஆதாயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இட்லி அவிச்சோம், சட்னி நானே அவிச்ச. சாந்திக்கு இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு இல்லை, அதனால எல்லாமே கிட்டத்தட்ட ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் வெளியில போய் வடையை வாங்கி கொண்டு வந்து எப்படி ஆகிலும் அனித்தியமான இந்த உலக பொருட்களால அழியாத ஒரு ராஜ்யத்துக்கு தேவனுடைய பிள்ளைகளை சம்பாதிக்க வேண்டியிருக்கு. அப்ப எங்க வீட்டுக்கு வர்றவங்க ஒவ்வொருவருமே தேவ திட்டம் இல்லாம இங்க வரலைங்கிறத ஆண்டவர் எனக்கு உணர்த்திக்கிட்டே இருக்காரு. அப்ப நான் ஜெபம் பண்ணிட்டே போனேன், ஆண்டவர் இதுல எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 பேருக்கு 3 இங்கிலீஷ் பைபிளும் 2 ஹிந்தி பைபிளும் எடுத்துட்டு போனேன். போனோம்னா அங்க என்னை வரவேற்க ஒரு அருமையான சிறு தம்பி, 5ஆம் கிளாஸ் படிக்கிற தம்பி வந்தான். அது அவன்கிட்ட சொன்ன இட்லி இருக்கு, சாம்பார் இருக்கு, சட்னி இருக்கு, வடை இருக்கு, எல்லாம் சொல்றேன். அதை காட்டில என் கையில வச்சிருக்க, அதை பத்தி இது எதுக்கு அப்படின்னு கேட்டான். நான் இது உங்களுக்காண்டிதான் ப்ரெசன்ட் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அந்த பைபிளை கொடுத்தோடனே அவன் அதை வாங்கிட்டு தேங்க்யூன்னு சொன்னான். அவன் மூஞ்சில் அவ்வளவு ஆவல் இருந்தது. நான் எங்களுடைய சாட்சிகள் எல்லாம் அவர்கள் மத்தியில பகிர்ந்து கொண்டு கர்த்தர் எப்படிலாம் அவனை உயர்த்துவார், நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டேன். நான் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். நான் சொன்னேன், நாங்க எவ்வளவு சாதாரணமான ஒரு குடும்பத்துல பிறந்தோம், கர்த்தர் எவ்வளவாய் தூசியிலிருந்து தூளிலிருந்து எங்களை உயர்த்தி வச்சிருக்க, உன்னையும் உயர்த்துவாருன்னு சொல்லி ஜெபம் அத்தனை சந்தோஷமா வாங்கிக்கிட்டாங்க. அப்ப ஒவ்வொரு நிமிடமும் நாங்க எங்க வீட்டுல ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றதுக்கு இருக்காங்க, அவங்க கையில இதை கொடுத்து விட்டுருந்தா அவங்களுக்கு இங்கிலீஷ்லயும் பேச தெரியாது, ஹிந்திலையும் பேச வராது. இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுருப்போம். அப்ப ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவருடைய வழி நடத்துதலுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது நாம் பிரயோஜனமாக வாழ முடியும். மற்றவர்களுடைய தேவைகளை சந்திக்கவே நம்மளை வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம நம்ப வேண்டியிருக்கு. தேவன் என்னை உயர்த்தி வச்சுள்ளாரு, அதனால நான் மற்றவங்க எல்லாம் அந்த அளவுக்கு ஆண்டவரை இடம் கொடுக்கல, அதனால அவங்க அப்படி இருக்காங்க, அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம நினைக்காம நான் தான் காவலாளி அப்படிங்கிறத நம்ம உணர வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. வாழ்க்கை என்பது தேவனோடுக்குள்ள உள்ள உறவு அப்படின்னு நம்ம பாக்குறோம். மிச்சவங்க வாழ்க்கையை எப்படி மெஷர் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெற்றிகரமா நம்ம வாழ்றது, எவ்வளவு சம்பாதிச்சோம், எவ்வளவு பெரிய வீடை கட்டணும், எவ்வளவு பெரிய சக்சஸா பிசினஸ் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நமக்கு அப்படியே கிடையாது. நம்முடைய வாழ்க்கை நம்ம சோஜர்னர்ஸ் இன் திஸ் வேர்ல்டுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விசேஷ யூனிக்னஸை கொடுத்து ஆண்டவர் இந்த உலகத்துல அனுப்பியிருக்காரு. நம்ம ஒவ்வொருத்தரும் விசேஷமானவர்கள். அப்ப அந்த விசேஷ தன்மையில நம்ம நினைச்சிருந்து நம்ம மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக நம்ம யோவான் கொஞ்ச காலம் பிரகாசிக்கிற விளக்கா இருந்தா அவனுடைய வெளிச்சத்துல நீங்களும் கழிகுற மனதா இருந்தீர்கள் சொன்னது மாதிரி நம்முடைய வெளிச்சம் உலகத்துக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டியிருக்கு. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நாமும் கூட அப்படியாக வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்ப உலக மனுஷன் எப்படி நினைக்கிறான்னா, நான் என் போராட்டத்தை நானே சந்திச்சுவேன், எனக்கு நல்ல பலன் இருக்கு, எனக்கு நல்ல வசதி இருக்கு, எனக்கும் அப்படிலாம் ஒண்ணும் வேற யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறான். ஆனா உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் எப்படின்னா,
இது ஆவிக்குரிய யுத்தத்திலே நாம் இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் பேட்டில் இந்த ஸ்பிரிட் இருக்கு, வார் இன் அவர் சோல் இருக்கு. ஆகவே ஆண்டவரே நீங்க இல்லாம என்னால ஒன்றும் செய்ய முடியாதுன்ற நிலைமைக்கு நம்ம இருக்கோம். அதுதான் உண்மை. நம்ம ஒவ்வொரு நாளும் எபேசியர்ல போட்டிருக்கிறது போல சத்திய கட்சிய நம்ம அதான் பேஸ். நம்ம வாழ்க்கையில சத்தியத்தை நம்ம பேச வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கு. அப்படியாக நம்ம பேசணுங்கிறத 100% நம்ம தீர்மானிக்கணும். தானியேல் ஒரு தீர்மானத்தை பண்ணான். நான் இப்படி இருப்பேன்னு தீர்மானம் பண்ணதான் அவனை பெரிய லெவல்ல உயர்த்துச்சு. அதே மாதிரி நம்மளும் என்னன்னா எந்த சூழ்நிலையில சத்தியத்தை தான் பேசுவேன். ஏன்னா அதுதான் பேஸ்மெண்ட். அப்படி இல்லைன்னா சத்ரு நம்மளை சதி பண்ணிடும். அவனுடைய ஸ்கீம்ஸ் நம்ம சத்தியத்தை பேசாம இருக்கும்போது அதன் மூலமா நமக்குள்ளே நம்மளை தள்ளணுங்கிறதா அவனுடைய நோக்கமா இருக்கு. அப்ப சத்திய கட்சியை நம்ம பொருந்துக்கு அன்பையும் விசுவாசத்தையும் நம்ம காத்துக்கொள்ளணும்னா அதான் 2 மார்பு மாதிரி. அந்த மார்பு பாதுகாக்கிற கவசம் தான் நீதி கவசம். அந்த கவசத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் போட வேண்டியிருக்கு. நீதியாய் வாழ்வது நம்முடைய அன்பையும் விசுவாசத்தையும் பாதுகாக்கிறது. எப்படி சுவிசேஷத்தை போய் நம்ம அறிவிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். அதுதான் பாதரட்சை நமக்கு. அதே மாதிரி விசுவாசத்தினுடைய கேடகத்தை நம்ம பிடிச்சுக்கிட்டா தான் சாத்தானுடைய ஃபயரி டாட்ஸை நம்மளால ஜெயிக்க ஒவ்வொரு நாளும் இந்த அக்னி ஆஸ்திரங்களை அவிக்க நம்மளால முடியும். ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் அதை நம்ம போட்டுக்கிட்டா தான் கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கிற பெரிய பாதுகாப்பை நம்மளால உணர முடியும். பாருங்க, கோவிட் டயத்துல நம்மளை எவ்வளவாய் தேவன் பாதுகாத்தாரு. எங்க வீட்டுல எல்லாம் என் மருமகளுக்கு எல்லாம் வந்துச்சு. நாங்க அந்த பிள்ளைகளோட எல்லாம் மாத்தி இருக்க வேண்டியிருந்துச்சு. ஆனா பாதுகாத்தார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்ன வசனத்தை நம்ம நம்ப வேண்டியிருக்கு. அந்த சேஃப்டி இன் கிரைஸ்ட் நம்ம நம்ப வேண்டியிருக்கு. ஒவ்வொரு நாளும் அவர் ப்ராமிஸ் பண்ணதை நம்ம என்ஜாய் பண்ண வேண்டியிருக்கு. ஹோப் இன் தி எட்டர்னல் லைஃப் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இதுதான் நமக்குள்ள ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். அது போக நமக்கு கொடுத்திருக்கப்பட்ட வேத வார்த்தை. இதனால ஒவ்வொரு நாளும் பிசாசத்தை நம்ம ஜெயிக்க வேண்டியிருக்கு. எத்தனையோ நேரங்களில் உடல் பலகீனமா போயிடுறோம், மனசு பலகீனமா போயிடுறோம், சோர்ந்து போயிடுறோம். அப்ப எல்லாம் கர்த்தர் ஒரு வார்த்தையை நமக்கு ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்த ப்ராமிசஸ் திருப்பி ஞாபகப்படுத்துற மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு, நான் இதெல்லாம் இன்னும் நிறைவேற்றி முடிக்கல, ஆகவே உன்னுடைய வாழ்க்கையை யாரும் ஒன்னும் தடுக்க முடியாதுன்னு என்று நம்மளை தைரியப்படுத்துறார். அப்ப நம்ம அந்த வார்த்தையை வச்சு பிசாசை எதிர்த்து நிற்கும் போது அவன் ஓடி போயிடுறான். பிசாசுக்கு எதிர்த்து நின்னுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படித்தீர்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு போட்டிருக்கு. எல்லாவற்றுக்கும் மேல கடைசியில பிரேயர், நம்முடைய ஜெபம் தான். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த மனுஷருக்கு முன்னாடி நம்ம நிக்க முடியல. பாருங்க, ஆண்டவர் இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி காற்று அதட்டும் போது பார்த்தனா படகு நார்மல் ஆயிடுச்சு, தண்ணீர் சாதாரணமா ஆயிடுச்சு, எல்லாம் அடங்குச்சு, எல்லாம் பீ ஸ்டில்ன்ற நிலைமைக்கு வந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதிரா இருக்கிறது, அதுக்கு விரோதமா இருக்கிற பிசாசினுடைய கிரியைன்னு தெரிஞ்சு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஜெபத்திலே நாம் போராடி ஜெயிக்க வேண்டியிருக்க ஒழிய அந்த மக்களோட நம்ம போராடி ஜெயிக்க நம்மளால முடியாது, கூடாது. அப்படியாக நாம் இருக்க வேண்டியிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில டேக் இட் அஸ் கிராண்டட் அப்படின்னு வாழ்க்கையை நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் ஆண்டவர் நம்ம கொடுத்த கிஃப்ட்ன்னு சொல்லி நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. எதுக்காக? அது நம்ம மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படுவதற்காக ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட்ன்னு நினைக்க வேண்டியிருக்கு. அது மாத்திரம் இல்ல, நம்முடைய வாழ்க்கையில எது செய்யக்கூடாது, உலகம் என்ன நினைக்குதுன்னா செல்ஃபா ப்ரமோட் பண்றாங்க. நிறைய பேர் தன்னை ப்ரமோட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. செல்ஃபாவே எக்ஸாக்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நான் எவ்வளவு பண்ணியிருக்கேன்றது செல்ஃபா சஃபிஷியன்சியா இருக்குங்கிறத காமிக்க பாக்குறாங்க. ஆனா நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, லெட் காட் ப்ரமோட் அஸ். ஏற்ற காலத்துல அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்கன்னு போட்டிருக்கு. லெட் காட் எக்ஸால்ட் மீ. அவர் என்ன புழுதியிலிருந்து எடுத்து ராஜாக்களோடும் தம்முடைய ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார வைக்கிற வரைக்கும் நான் பொறுமையா இருப்பேன்னு இருக்க வேண்டியிருக்கு. லெட் காட் பி சஃபிஷியன்ட் இன் ஆல் மை வீக்னஸஸ் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. பவுல் அப்படிதான் நினைக்கிறாரு. அவர் சொல்றாரு, என்னுடைய பலகீனத்தை குறித்து நான் ரொம்ப மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன். ஏன்னா எனக்கு எவ்வளவு வீக்கா இருக்கேனோ அவ்வளவுக்களும் நான் கடவுள் மேல லீன் பண்ணிக்கிறேன், அவர் மேல சாஞ்சிக்கிறேன், நான் அவரை சார்ந்து கொள்கிறேன். அப்படி சார்ந்து கொள்ளும் போது என்ன ஆகுது? அவருடைய பலன் என்னிலே பரிபூர்ணமா விளங்குது. எனக்கு ஒரு 2% தான் பலன் இருக்குன்னா நான் அவர்கிட்ட சார்ந்துக்கிற போது மிச்சம் வேணுங்கிற 98% அவரே கொடுத்துறாரு. பலனே இல்லாம 0% தான் என்கிட்ட இருக்குன்னா 100% அவர்கிட்ட சார்ந்துக்கிட்டோம்னா அவர் நம்மளை ஆசீர்வதித்து அந்த பலவீனத்திலே அவருடைய பலன் விளங்குகிறதை நம்மளால பார்க்க முடிகிறது. ஆகவே நாமும் கூட அவர்ல நம்ம நம்மளை அர்ப்பணிப்பது, அவரிடத்துல நம்மை கொடுப்பதுதான் நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியமாக நாம் நினைக்க வேண்டியது இருக்கு. அது மாத்திரம் இல்ல, நம்முடைய வாழ்க்கையில நம்ம
எப்பயுமே ஆண்டவரைத்தான் முன்னாடி வச்சிருக்கணும். எப்பயுமே ஆண்டவரே நான் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, மிகுந்த மனத்தாழ்மையா நீங்க நடந்துக்கோங்க, வேற என்னத்தை நான் உங்ககிட்ட கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்மள நினைக்க வேண்டிய அளவுக்கு தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு, நம்ம சிந்திக்க வேண்டிய அளவுக்கு தான் நம்மள சிந்திக்க வேண்டியிருக்கு. கடவுள் நமக்கு கொடுத்த கிருபைகள் நிறைய கொடுத்திருக்காரு, வரங்கள் நிறைய கொடுத்திருக்காரு, ஒவ்வொருத்தருக்கும் அநேக காரியங்களை கொடுத்திருக்காரு. அதை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, உணர வேண்டியது மிகவும் அவசியம் இருக்குது. நாம் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதுன்னு இவ்வளவு நேரம் பார்த்தோம். எப்படி வாழணும்னு பார்த்தா 2 தெசலோனிக்கர் 1:12 3 காரியங்கள் போட்டிருக்கு. அழைப்புக்கு பாத்திரராக வாழ வேண்டும். நம்ம அழைச்ச அழைப்புக்கு பாத்திரராக வாழ வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்கு. இப்ப எனக்கு ஒரு அழைப்பு இருக்கு, மாதகுமாரனுக்கு ஒரு அழைப்பு இருக்கு, வில்லியம் அண்ணனுக்கு வேற அழைப்பு இருக்கு, எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்கு. அந்த அழைப்புக்கு பாத்திரமா நம்ம நடக்க வேண்டியிருக்கு. அந்த அழைப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசமான அழைப்பா இருக்கிறதுனால அந்த அழைப்புல நாம் நிலைத்திருந்தா போதும். அவருடைய தயவுள்ள சித்தம் எல்லாத்தையும் நம்ம நிறைவேற்றணுமா, ஆண்டவருடைய தயவுள்ள சித்தம் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும், நிறைவேற்றணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை நம்ம பிரசங்கிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, எவனுக்கு நான் இறங்கணும்னு சித்தமா இருக்கேனோ, எவன் மேல கிருபையா இருக்கணும்னு சித்தமா இருக்கேனோ அவனுக்கு நான் இறங்கிக்கிடுவேன்னு சொல்றாரு. அப்போஸ்தலர்ல போட்டிருக்கு, எவர்கள் நித்திய ஜீவனுக்கு என்று நியமிக்கப்பட்டார்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள்னு போட்டிருக்கு. ஆகவே நம்ம காலையில விதைக்கிறோமோ சாயங்காலம் விதைக்கிறோமோ யார்கிட்ட விதைக்கிறோமோ இது வாய்க்குமோ வாய்க்காதோ அதை பற்றில நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம அவரை விசுவாசிக்கிறோம்னா அந்த கிரியையை பலமா நம்ம என்ன செய்யணும், நிரூபிக்க வேண்டியிருக்கு. பாருங்க, ராகாப் ஆண்டவர் விசுவாசிச்சான்னு சொன்னா அதை நிரூபிச்சா. எப்படின்னா, கர்த்தர் உங்களோட இருக்கிறாருங்கிறத கேட்டு ஜனங்கள்லாம் ரொம்ப மனசு கரைஞ்சு போயிருக்காங்க, நீங்க நிச்சயமா ஜெயிச்சிருவீங்க, ஜெயிச்ச உடனே எங்களை மறக்காம நினைச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒரு கயிறை கட்டி அவங்கள பத்திரமா இறக்கி விட்டு, இந்த ரூமுக்குள்ள நாங்க எத்தனை பேரை வச்சிருக்கோமோ அத்தனை பேரையும் பாதுகாக்க வேண்டியது உங்க பொறுப்புன்னு சொல்லி கூடிய மட்டுக்கு அவங்க சொல்றாங்க 258 பேரை ராகாப் அந்த ரூமுக்குள்ள வச்சிருந்தாங்க. எப்படி டைட்டா இருந்திருக்கும் பாருங்க. ஆனா அவங்க எல்லாரும் பாதுகாக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களோடு சேர்ந்து பிரயாணம் பண்ணி அந்த ராகாப் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு அந்த சந்ததியில ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வர உதவி செய்தார். அப்ப பாருங்க, அந்த விசுவாசத்தினுடைய கிரியைய பலமா நிறைவேற்றுறதுக்கு அவ எவ்வளவு பிரயாசப்பட்டான்னு பாருங்க. அதே மாதிரிதான் ரூத் தன்னுடைய விசுவாசத்தின் கிரியையை நிறைவேற்றுறதுக்கு அவ அவ்வளவு பிரயாசப்படுறா. போவாஸோட ஃபீல்டுக்கு போறா, உழைக்க போறா, ஒவ்வொரு நடக்குது. அவளுக்கு முதல் நாளைக்கே இத்தனை அற்புதங்கள் நடக்கும்ன்றதுதான் தெரியாது. ஆனா ஒவ்வொரு படிப்படியா ஆண்டவர் அந்த அந்த வாழ்க்கையை உயர்த்தி அவளை தேவனை சார்ந்து கொள்ள வச்சு பரிசுத்த ஆவியானவரை போல இருக்கிற நகோமி சொல்ற ஆலோசனை எல்லாம் கேட்டு நடந்து ஒரு அடி மட்டும்தான் ஆண்டவர் காமிக்கிறார். அதுல முன்னேறும் போது அடுத்த ஒரு அடி காமிக்கிறார். இப்படித்தான் நம்மளும் வாழ வேண்டியிருக்கு. நமக்கு கொடுத்த கிருபையின்படி நம்ம வாழ வேண்டியிருக்கு. நம்ம அப்ப நம்ம இதுக்காண்டி என்ன செய்யணும்னா எப்படி வாழணும்னு அறிய வேண்டியிருக்கு. பாருங்க, தேவனுடைய அன்புல நம்ம வாழ வேண்டியிருக்கு. அப்போ சகோதரனை பகைச்சோம்னா நம்ம இருள இருக்கோம், நம்ம இன்னும் வெளிச்சத்துக்குள்ளே வரலன்னு போட்டிருக்கு. கடவுளுடைய வெளிச்சத்துக்குள்ள வாழ வேண்டியிருக்கு, கடவுளுடைய விஷ்டத்துக்குள்ள வாழ வேண்டியிருக்கு, நம்ம லவ்விங் ரிலேஷன்ஷிப்குள்ள வாழ வேண்டியிருக்கு. ரோமர் 12 இந்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா 9வது வசனத்துல இருந்து 21வது வசனம் வரைக்கும் 24 விதத்துல லவ்விங் ரிலேஷன்ஷிப்ல நம்ம வாழலான்னு போட்டிருக்கு. ஒருவேளை இந்த 16, 17, 18க்குள்ள வரக்குள்ள இந்த 24 விதத்துல நம்ம எப்படி லவ்விங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணுங்கிறத நீங்க படிச்சுட்டு வாங்க, ரொம்ப நமக்கு பிரயோஜனமா இருக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த 24 விதத்திலையும் இந்த லவ்விங் ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கணும்னா பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள வாழ அனுமதிக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. ஆகவே நாம் பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிச்சுட்டா நீங்க ஃப்ரீயா செயல்படுங்கப்பான்னு சொல்லி விட்டுட்டோம்னா ஆண்டவர் அழகா நம்மளை நடத்த வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. அப்ப நம்ம வாழ்க்கையில நிறைய நம்ம நமக்குன்னு சொல்லி சுய கட்டுப்பாடு வேண்டியிருக்கு. அப்ப ரூல்ஸ் இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம தாறுமாறா ஓடிடுவோம். அதனால நானே யோசிச்சுட்டு இருக்கேன், எப்படி நம்ம வச்சுக்கணும்னு ஒரு 4 ரூல் நானே யோசிச்சிருக்கேன். எம்டி செல்ஃப் ப்ரமோஷன். நம்ம நம்மள நம்ம ஒரு பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்றது 100% எம்டி ஆக்கிற வேண்டியது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, do not create a false image of your importance. இது ரொம்ப முக்கியமானது. நம்ம நம்ம யாருன்னு நமக்கு தெரியும், நம்மளை எந்த அளவுக்கு ஆண்டவர் உபயோகப்படுத்துறாருன்னு தெரியும்.
அதனால ஒரு ஃபால்ஸான ஒரு இமேஜ் வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆளுங்கிறத வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மூணாவதாக, see yourself in the true value and appropriate and self estimation. அதுக்காண்டி ஒண்ணு மச்சா குடுமி சர்ச்சா மொட்டை அப்படின்னு, அதாவது நிறைய பேர் எப்படிங்க இருக்குன்னா, ஒண்ணு நான் ஒண்ணுமே இல்லை பிரதர் அப்படின்னு. அப்படியும் கிடையாது. சிலவங்க நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆள் அப்படின்னு, அதுவும் கிடையாது. நம்ம வந்து வலதுபுறமும் போகக்கூடாது, இடதுபுறமும் போகக்கூடாது, நேர் வழியா நடக்கும். நேர் வழியா எப்படி நடக்கிறது? நம்மளுடைய ட்ரூ வேல்யூ என்னங்கிறது நமக்கு தெரியும். ஆண்டவர் சொல்லுவாரு, எது அப்ராப்ரியேட்டோட நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீம் என்னங்கிறது நமக்கு தெரியும். நமக்கு என்னென்ன கிருபைகள் ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னு சொல்லி தெரியும். அப்ப இப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட வேண்டியிருக்குன்னா, நம்ம என்ன லெவல்ல இருக்கோங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட வேண்டியிருக்கு. நாலாவதாக, know that every part of the body has unique function. இப்ப ஒவ்வொரு நம்ம சரீரத்தினுடைய அவயவங்களா இருக்கும், ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு தனித்தனி யூனிக்கான ஒர்க் இருக்கு. அப்ப மதகுமாரன் எனக்கு இருக்க ஒர்க் எனக்கு இல்ல, வில்லியம் எனக்கு இருக்க ஒர்க் இன்னொருத்தருக்கு இல்ல. அப்ப எல்லாருமே இசைஞ்சு செயல்பட்டா எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்றோம், ஒவ்வொருத்தரும் காம்ப்ளிமெண்டரியா இருக்கும். இது எல்லாம் சேரும்போது சிறப்பா நடக்க போகுது. அப்போ வந்து நம்ம இந்த யூனிட்டிக்காக நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, ரொம்ப அவங்களுடைய கிருபைகளை நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியிருக்கு. அப்ப பார்க்கும்போது நமக்கு இப்ப நான் சொல்ல போற 7 கிஃப்ட்ஸ் வந்து எல்லாருக்குள்ளயும் இருக்கு, டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்ல இருக்கு. ஒருத்தருக்கு பார்த்தோன்னா கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸி இருக்கு. ப்ராஃபஸினா அந்நிய பாஷையில பேசி அப்படி பயங்கரமா கொடுக்கணும்லாம் வேண்டியதில்லை. ஒருத்தருக்காண்டி ஜெபம் பண்ண போகும்போது உங்களுக்குள்ள ஆவியானவர் வந்து அநேக வேத வார்த்தைகளை ஞாபகப்படுத்துறாரு. அப்ப ஞாபகப்படுத்தும் போது அந்த வார்த்தைகள் ஜெபிக்கும் போது அவைகள் எல்லாம் அவர்களுக்கு பெரிய ப்ராஃபஸியாவே அமைஞ்சிருது. அப்ப உங்களுக்குள்ள இந்த கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸி இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீம் நம்ம ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலவங்களுக்கு ஆண்டவர் இந்த கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸி கொடுத்திருக்காரு. நிறைய பேருக்கு கிஃப்ட் ஆஃப் சர்விங் கொடுத்திருக்காரு. நிறைய 10 பேருக்கு அப்படி உதவி செய்யறதுக்கு, அவ்வளவு ஊழியம் செய்யறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சுக்காரு. சில பேருக்கு டீச் பண்றதுக்குள்ள கிருபையை ஆண்டவர் கொடுக்குறாரு. சில பேருக்கு ரொம்ப என்கரேஜ் பண்றது, ஐயோ நல்லா நீங்க செஞ்சீங்க பிரதர் அப்படின்னு. எவ்ரிபடி நீட்ஸ் என்கரேஜ்மெண்ட் இல்லையா? இப்ப வந்து நத்தானியேல் இருக்காரு, அவர் வந்து ரொம்ப தியானிக்கிற மனுஷனா இருக்காரு, ஈசாக்கு போல. அவர் வந்து அத்திமரத்தின் கீழே அவர் வந்து தியானிச்சுக்கிட்டே இருக்காரு, ரொம்ப ஆண்டவரோட உறவாடிக்கிட்டு இருக்காரு, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிலிப்பு வந்து நத்தானியேலை கூப்பிடுறாரு, இப்படி வாங்க, வேதத்துல சொல்லப்பட்டவரை நான் பார்த்துட்டேன் வாங்க அப்படின்னு உடனே, எருசலேமில் இருந்து நன்மை வருமானு கேட்கறான். வரும், வாங்க வந்து பாரு அப்படின்னு சொன்னோடனே வந்து பாக்குறான். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு சொல்றாரு. பிலிப்புக்கு வந்து அந்த வேர்டு வந்து பயங்கர என்கரேஜ்மெண்ட் ஆகி போச்சு. அவ வந்து நீர் இஸ்ரவேலின் ராஜா அப்படின்றான். பயங்கரமா அவனுக்கு வந்து சொல்றான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ நான் இப்படி சொன்னதுனாலே விசுவாசிக்கிறேன், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் அப்படின்றாரு. என்ன காண்பாய் அப்படின்னு சொல்றாரு, நான் தான் இந்த உலகத்துக்கு ஏணிங்கிறத நீ பார்ப்ப, என்னிடத்துல இருந்து தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதையும் பார்ப்ப, நான் தான் மத்தியஸ்தருங்கிறத பார்ப்ப, நீ அநேக காரியங்களை தரிசிப்பா என்று அவனை என்கரேஜ் பண்றாரு. பாருங்க, அந்த அவனுக்கு வேணுங்கிறது அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் வேண்டியிருக்கு. சகைக்கு எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனா வந்து ஏசாமி அந்த இடத்துல வந்து நின்று பார்த்து, சகைவை இன்றைக்கு சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அந்த தட் கைண்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் தான் அவனுக்கு வேண்டி இருக்கு. அப்ப வந்து அவன் என்ன பண்றான், நான் வேகமா இறங்கி வரும்போதே அவன் கடவுளோட நடக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா, அவன் மனம் அப்படியே மறுரூபமாயிருது. மறுரூபமாயி நான் யாருக்காச்சும் தப்பா வாங்கியிருந்தேன்னா நாளை கொடுத்துறேன் வச்சிருக்கேன், எல்லாத்தையும் அவன் செட்டரேட் பண்ணிடுறான். அப்ப நம்முடைய வார்த்தைகள், வேர்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், கம்ஃபர்ட், கன்சோலிங், ஸ்ட்ரென்தனிங், எக்ஸாக்டிங், அப்புறமேட்டு அவங்களுடைய ஃபெய்த்தை ஸ்டிரப் பண்ண வேண்டியதா நம்ம இருக்கோம். கர்த்தர் அப்படிப்பட்டதான கிருபைகளை நம்மளே நிறைய பேருக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம அதை உபயோகப்படுத்த வேணும். அது மாத்திரம் இல்ல, நிறைய பேருக்கு கொடுக்கக்கூடிய கிருபையை கொடுத்திருக்காரு. எல்லாராலையும் அப்படி தங்களே கொடுக்க முடியாது. ஆனா வந்து தகுதிக்கு மிஞ்சி தங்களுடைய பலனுக்கு மிஞ்சி கொடுக்கக்கூடிய கிருபை ஆண்டவர் நிறைய பேருக்கு கொடுத்திருக்காரு. நல்ல லீடர்ஷிப் எடுக்கிறதுக்கு மதகுமாரனை மாதிரி, வில்லியமனை மாதிரி அவர்களுக்கு லீடர்ஷிப் எடுக்கிறதுக்கு ஒரு கிருபை கொடுக்க, கரெக்டா எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்து சேர்த்து அதை பொறுப்பை செஞ்சு முடிக்க லீடர்ஷிப் குவாலிட்டி. அப்போ கிஃப்ட் ஆஃப் ஷோயிங் கம்பேஷன் அண்ட் செரிஷ் அண்ட் ஃபிளரிஷ். சிலவங்களுக்கு அந்த கம்பேஷன் மனது இருக்கும். இதெல்லாம் வந்து தேவன் நமக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸ் தான் நமக்கு கொடுத்திருக்காரு. இவைகளை எல்லாம் நம்ம பயன்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. ஸோ நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு காரியங்களை நம்ம செய்யணும்னா
நிறைய டிசிஷன் நம்ம மேக் பண்ண வேண்டியிருக்கு. ஒவ்வொரு நாளும் டிசிஷன் மேக் பண்ண இருக்கு. நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. நிறைய டெஸ்ட்டை என்டியூர் பண்ண வேண்டியிருக்கு. நிறைய ரிலேஷன்ஷிப்பை நேவிகேட் பண்ண வேண்டியிருக்கு. பாருங்க, நம்ம உறவுகளை இன்னைக்கு வில்லியம் சொன்னாங்க, பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவை நேவிகேட் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ உள்ள காலங்கள்ல பழைய மாதிரி ரொம்ப பேச முடியாது பிள்ளைகளோட. ஒரு குரூப் ஃபேமிலி குரூப் போட்டுடலாம். அதுல நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த வசனங்களை போட்டு ஆண்டவரே அந்த வசனங்கள் எல்லாம் கிரியை செய்யட்டும் நம்ம பண்ணோம்னா உடனே செய்யுது அந்த வார்த்தைகள்லாம். நான்லாம் ரொம்ப ரொம்ப நேரம் பேசணும்னா பையங்க ஓடி போயிடுறாங்க, நம்ம பக்கத்தை பார்த்தாலே பயப்படுறாங்க. அதனால இப்ப எல்லாம் நான் ஒரு புது மெத்தட் கண்டுபிடிச்சிருக்கேன். ஒரு ஃபேமிலி குரூப் ஒன்று போட்டுறது. அந்த குரூப்ல என்ன பண்ணிடுறதுன்னா, நம்ம நினைக்க வேண்டியதை ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துற வசனங்களை போட்டு இப்படி நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி மட்டும் போட்ட உடனே அது நல்லா கிரியை செய்கிறத பார்க்க முடியுது. ஆகவே நாம் அப்படியாக இனி வரக்கூடிய நாட்கள்ல அப்படியாக நம்ம உறவுகளை நேவிகேட் பண்ணதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே நம்ம இப்ப எப்படி அப்படிங்கிறத ஓரளவு நம்ம திங்க் பண்ணிட்டோம். இப்ப ஒரு சின்ன பாடல் படிச்சுட்டு நம்ம இந்த ஃபாலன் வேர்ல்டுல எப்படி ரெடீம்டு பீப்புளா நடந்துக்கிட முடியும் அப்படிங்கிறத மட்டும் ஒரு 5 காரியத்தை பார்த்து நம்ம முடிக்க போறோம். அவரை ஒரு பாடல் படிக்கிறேன். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன், மறுரூபமாவேன் மனமதிலே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே, தேவசாயல் தேவ சமூகம் தேவ பிள்ளைகள் அடையும் பாக்கியம் எந்தன் வாஞ்சையிதே என்று சேர்ந்திடுமே, என்னை நிரப்பிடுமே தம்மாவினார். திவ்ய குணங்கள் நாடி ஜெபித்தேன், தூய வாழ்க்கையின் தேவையும் அதுவே, தேவ சேவையிலே பாடு சகித்திடவே தாரும் பொறுமை பலன் தம்மாவினார். பாட்டு மிக பழமையான பாட்டு, மிகுந்த அர்த்தம் உள்ள பாட்டு. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன், மறுரூபமாவேன் மனமதிலே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே. நம்ம மறுரூபம் ஆனாதான் நம்ம பரன் முகத்தை தரிசிக்கவே நம்ம முடியும். அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, அவருடைய பாதத்துல நம்ம பலியாக படைக்கிறோம். என்னை ஏற்றுக்கொண்டார்களோ, என்னிடத்துல உங்களுடைய தேவ பலன் விளங்கட்டும் ஆண்டவரே, என்னை தேற்றி என்னை உயிர்ப்பீங்கன்னு ஒவ்வொரு நாள் நம்ம கேட்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. பாதம் ஒன்றே போதும் என்று சொல்லி மரியாதை போல பேசும் ஆண்டவரே என்று சொல்லி பேசு ஆட்டி நம்ம எந்திரிச்சே போகக்கூடாது. அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம வந்துடணும். ஆண்டவர் இன்ப வாக்குகள் தான் நம்முடைய போஜனமா இருக்கணும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நம்முடைய ஆத்மாவுக்கு சாப்பாடு அந்த வார்த்தை தான். அந்த வார்த்தை மட்டும்தான் நமக்கு போதுமானதா இருக்கும். ஆகவே இந்த லிவிங் வேர்ல்ட்ல நம்ம ஃபாலன் வேர்ல்ட்ல இருக்கோம். ஆனா ரிடீம்டு பீப்புளா நம்ம வாழ வேண்டியிருக்கு. அப்ப அதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, மீட்பினுடைய ஆழத்தையும் அதனுடைய தன்மையையும் நம்ம உணர வேண்டியிருக்கு. நம்மளை ஆண்டவர் மீட்டு கொண்டார்ல. அப்ப எப்படி போட்டிருக்குன்னா, எபேசியர் 2:1-10 அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்திருந்தவங்கள அப்படின்னு சொல்லி நம்ம மரிச்சு போயிருந்தோம். நம்மள என்ன பண்ணிட்டாரு, அவரோட ஞானஸ்தானத்துல அடக்கம் பண்ணப்படும் போது ஆண்டவர் அவருடைய மரணத்தோட நம்மளை இணைச்சி அவர் உயிர் தெழுந்ததோடு நம்மளை எழுப்ப வச்சிடறாரு. அடக்கம் பண்ணப்பட்டு விசுவாசத்தினாலே, பிதா அவரை எழுப்பின விசுவாசத்தினாலே நாமும் கூட எழுந்துடும். நம்ம எழுதிட்டு இப்ப எங்க இருக்கோம்னா, நம்ம உன்னதங்கள்ல ஆண்டவர் அவரோடு கூட நம்மளை என்ன செஞ்சுக்காரு, உட்கார வச்சுக்காரு. அப்ப நம்ம உணர வேண்டியது, நம்மளை ஒரு பெரிய படுகொலியில இருந்து நம்மளை தூக்கி எடுத்து உன்னதங்களை உட்கார வச்சுக்காருன்றதை உணர வேண்டியிருக்கு. திருப்பி அந்த குழிக்குள்ள நம்ம போகணும்னு ஆசைப்படக்கூடாது. அந்த பாவங்கள்ல அக்கிரமங்கள்லயும் நம்ம மறிச்சிடக்கூடாது. திருப்பி நம்ம ஒரே நாள்ல அது திருப்பி நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேக் ஸ்லைட் நடக்கும். பாருங்க, யூதாஸ் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பண ஆசைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும்போது கடைசியில அவனை அறியாமலே காட்டி கொடுக்குறான். அப்புறம் அது வேணாம்னு தூக்கி போடுறான். அவன் ரிஜெக்ட் ஆயிடுறான். எப்படி ஏசா கண்ணீரோடு தேடியும் மனமாறுதலை பார்க்க முடியலன்ற மாதிரி அவன் நிலமாகிடுச்சு. நம்ம கொஞ்சம் பிசாசு நம்மளை என்ன பண்ணுறான்,
டிவைட் பண்ணி கடைசியில வந்து நம்மள ஒண்ணுமே ரட்சிக்கப்பட முடியாதபடிக்கு தேவனை சந்திக்க முடியாதபடிக்கு நம்மளை ஆக்கிறான். அப்ப இந்த மீட்பினுடைய ஆழத்தையும் தன்மையையும் நம்ம உணர வேண்டியிருக்கு. இயேசுவானவர் நமக்கு விரோதமா இருந்த சிலுவையில இருந்த அந்த கையெழுத்தை எல்லாம் குலைச்சு நம்மளை சிலுவையில வெற்றி திறந்துட்டார். அப்ப நமக்கு எப்படி கொடுத்திருக்காரு? இந்த வாழ்க்கைய ஒரு ட்ரஸ்டா கொடுத்திருக்காரு. நம்மளை நம்பி ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்காரு, ஒரு பிசினஸை கொடுத்திருக்காரு, பிள்ளைகளை கொடுத்திருக்காரு, பொறுப்புகள் அநேக பொறுப்புகளை கொடுத்திருக்காரு, ஒரு சின்ன குரூப் ஆஃப் பீப்புளை கொடுத்திருக்காரு, ISPFல நிறைய பேரோட பழகிறது கொடுத்திருக்காரு. அவங்கள்ட்ட எல்லாம் நம்ம அன்பை காட்டுவோம் ட்ரஸ்ட் பண்ணி தான் ஆண்டவர் வச்சிருக்காரு. லைஃப் இஸ் எ ட்ரஸ்ட். லைஃப் இஸ் எ டெஸ்ட். ஒவ்வொரு நாளும் நம்ம சேர்த்து குறைச்சோம்னா மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க போறோம், இல்ல நம்ம பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்தோம்னா அவங்களுக்கு உதவி இல்லாம இருக்க போறோம். இது ரெண்டுலதான் ஒண்ணு. பூமியில வாழ்ற நாட்கள் புறமே டெஸ்ட் தான் நமக்கு. ஒவ்வொரு டெஸ்ட்லயும் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? நம்ம வந்து தாண்டி 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 போக வேண்டியிருக்கு. அதனாலதான் ஃபாதர் படிக்கும்போது படிக்கிறாரு, மிதித்துட்டு வாய் நீ தாண்டிட்டு வாய், மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே சொன்ன மாதிரி பள்ளங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? தாண்டிடணும். மேடுகள் எல்லாம் மிதிச்சிடணும். நமக்கு உள்ள மேன்மைகள் எல்லாம் மிதிக்கிறவங்களா நம்ம இருக்கணும். நமக்கு இருக்க தாழ்வு மனப்பான்மை எல்லாம் தாண்டுறவங்களா நம்ம இருக்க வேண்டியிருக்கு. அப்ப லைஃப் இஸ் த ட்ரஸ்ட், லைஃப் இஸ் த டெஸ்ட். அது மாத்திரம் இல்ல, இட் இஸ் எ டெம்பரரி அசைன்மெண்ட். நமக்கு இங்க கொடுக்கப்படுற நாட்கள் எவ்வளவுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆகவே நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? டெம்பரரியான இந்த அசைன்மெண்ட்டை நம்ம முடிச்சுட்டு சோஜனாஸா இருக்க நம்ம இந்த பூமியை விட்டு போகும்போது சந்தோஷமா போக வேண்டியிருக்கு. சரி, அப்படி இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? கொலோசையர் 2:19 போட்டிருக்கு, தலையாயிருக்கிற கிறிஸ்துவுடன் இணைந்து நம்ம வளர வேண்டியிருக்கு. தலையாயிருக்கிற கிறிஸ்துவோட இசைஞ்சு நம்ம வளர வேண்டியிருக்கு. மேலானவைகளையே தேட வேண்டியிருக்கு. கிறிஸ்துவ நம்மள வாழ அனுமதிக்க வேண்டியிருக்கு. அனுமதிக்கிறதுனா ஆண்டவரை நம்மளுடைய எல்லா பகுதிக்குள்ளேயும் வாங்கன்னு சொல்லி நம்ம கூப்பிட வேண்டியிருக்கு. அப்ப அவர் வர்றதுன்னா நிறைய காரியங்களை நம்ம குப்பைகளை எல்லாம் வெளியில எடுத்து போட்டு நல்லா எம்டி பண்ணி சுத்தம் பண்ணி வச்சாதான் ஆண்டவர் நம்முடைய பாளையத்துக்குள்ள என்ன செய்யறாரு? உலாவுகிறார். நீங்களே என்னுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப எதெல்லாம் நம்ம ஒழிக்க வேண்டியிருக்கு, வெளியே அனுப்ப வேண்டியிருக்குன்னா கோபம், மூர்க்கம், துர்க்குணம், பிராம, தூஷணம், வம்பு வார்த்தை, பொய் சொல்றது, எத்தனை காரியங்களை சின்ன சின்ன காரியங்கள்ல நம்ம தவறிடுறோம். பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ஒருத்தவங்க தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருதுன்றப்ப ஒரு சின்ன சந்தோஷம் நமக்கு வந்துருது. பாரு, கடவுள் விரோதமா எனக்கு விரோதமா இருந்தவங்க கடவுள் எப்படி தண்டிச்சுட்டாரு, நியாயம் பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறதுதான் பொறாமை. அப்ப வந்து ரொம்ப டெப்தா யோசித்து பார்த்தோம்னா ஒரு சின்ன காரியத்துல ஒரு சின்ன பொய் சொல்லிட்டா ஒன்னும் ஆகாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்லை. அது வந்து நம்மளை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி இருக்கவங்க கடைசியில அந்த ட்ரஸ்ட் ஒர்த்தினஸை நம்ம இழந்து போய் கடைசியில இவர் சொன்னா நம்ப முடியாதுன்ற அளவுக்கு ஆகி போயிருது. அப்ப இவைகளை எல்லாம் நம்ம ஒழிக்க வேண்டியிருக்கு. சில காரியங்களை ஒழிக்க வேண்டியிருக்கு, சில காரியங்களை களைய வேண்டியிருக்கு. கடைசியில பார்த்தா ஒரு 7 காரியங்களை அணிஞ்சு கொள்ளணும்னு போட்டிருக்கு. என்னென்ன? மனதுருக்கம், மன்னிப்பு, அன்பு, தேவ சமாதானம், எல்லாத்துலயும் நன்றியோட இருக்கிறது, கிறிஸ்துவ அணிஞ்சு கொள்றது. இத்தனை காரியங்களை நம்ம அணிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. மிக்கப்பட்டலாம் அங்க நம்ம எப்படி வாழணும்னா 5 மாதிரியை நம்ம காட்ட வேண்டியிருக்கு. அதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஜீவ பலியாக நாம் வாழ வேண்டியிருக்கு. நம்முடைய பொக்கிஷங்களை காட்டுகிறவர்களாக வாழ வேண்டியிருக்கு. ஜீவனுடைய கற்களாய் ஒருவரோடு ஒருவர் இசைந்து வாழ வேண்டியிருக்கு. நம்ம ராஜரீக ஆசாரியமான கூட்டம் என்பதை காண்பிக்க வேண்டியிருக்கு. தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டியது அவசியமா இருக்கு. இப்ப ஜீவ பலியாய் வாழ்றதுன்னா என்ன அப்படின்னா, நம்ம தன்மையோட வாழ வேண்டியிருக்கு, பெருந்தன்மையோட வாழ வேண்டியிருக்கு, பொறுமையோட வாழ வேண்டியிருக்கு, புரிஞ்சு கொண்டவங்களா இருக்க வேண்டியிருக்கு, எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றவங்களா இருக்க வேண்டியிருக்கு. பாருங்க, அது ஒரு ஸ்திரீ வந்து பாவமான ஒரு ஸ்திரீ வந்து அவருடைய பாதத்தை வந்து என்ன செய்யறா? முத்தமிடுறா. அவ வந்து கண்ணீரால நனைக்கிறா. அதுக்கப்புறமேட்டு தன்னுடைய மயிர்னால துடைக்கிறா. அந்த பெர்ஃபியூமை போடுறா. அப்ப எல்லாரும் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? கூப்பிட்ட பரிசா என்ன சொல்றான்? இவர் பெரிய ப்ராஃபிட்னா இவருக்கு தெரிஞ்சிருக்குமே, இதோட தொடர்றது யாரு அப்படின்னு நினைக்கிறான். ஆனா வந்து அவன் வந்து தோற்றத்தின்படி பாக்குறானே ஒழிய நீதியின்படி பார்க்க மாட்டான். ஆண்டவர் அவளை பார்க்கும்போது எப்படி பார்க்கிறாருன்னா, தன்னுடைய பாவங்களுக்காக கழுவக்கூடிய அளவுக்கு, காலை கழுவக்கூடிய அளவுக்குன்னா கண்ணீர் எவ்வளவு வேண்டியிருக்கும்? ஒரு 1/4 லிட்டர் ஆச்சு வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு அவ கண்ணீர் விட்டுருக்கா, தொடர்ந்து விட்டுக்கிட்டே இருக்கான். இட் ஷோஸ் ஹர் ரிப்பன்டன்ஸ். அதை காமிக்குது. அப்ப வந்து அப்புறமேட்டு ஐயோ இதெல்லாம் இவருக்கு ஒன்றும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தன் தலைமயிர்னால இருக்கிறதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தலைமயிர் அதை வச்சு தொடக்கிறான். அதுக்கப்புறம் பெர்ஃபியூம், மோஸ்ட் காஸ்ட்லியான பெர்ஃபியூமை புறத்தி ஊத்துறான். இவர் வந்து எனக்காக வந்தவர், இவர் ப்ரீஷியஸான ஆளுங்கிறத அவ காமிக்கிறான். அப்ப பாருங்க, ஆண்டவர் வந்து அவளை புரிஞ்சுக்கிட்டனால
ஆண்டவர் வந்து அவளை அனுமதிக்கிறார், அவர் பாவங்களை மன்னிக்கிறாரு, அவளை சந்தோஷமா அனுப்புறாரு. நம்முடைய வாழ்க்கையிலும் அநேகரை புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியமா இருக்கு. நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியவங்களா இருக்கோம். எல்லாருடைய குடும்பனால் யாவரோட சமாதானத்தோட இருங்கன்னு போட்டிருக்கு. எல்லாரோட ஒருமனம் உள்ளவங்களா இருக்க வேண்டும்னு போட்டிருக்கு. நம்ம விசுவாசிகளுக்குள்ளே ஐக்கியம் இல்லாம இருக்கோம். நம்ம ஏன் அப்படி இருக்கோம்னா, நம்ம நிறைய காரியங்களை மறந்துடுறோம். ஒண்ணு என்னன்னா, நம்ம ஒரே சரீரங்கிறத மறந்துடுறோம், ஒரே ஆவியினால நம்ம தாகம் தீர்க்கப்பட்டோங்கிறத மறந்துடுறோம், நம்ம எல்லாரும் ஒரே நம்பிக்கையுடையவங்களா இருக்கோங்கிறத மறந்துடும், நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே கர்த்தர் இருக்காருங்கிறது மறந்துடும், நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே விசுவாசம் தான் இருக்குங்கிறது மறந்துடும், நம்ம ஒரே ஞானஸ்தானம் தான் எல்லாரும் எடுத்துங்கிறது மறந்துடும், நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தேவன் அப்பா பிதா ஒருத்தர் பரலோகத்துல இருக்காருங்கிறது மறந்துடும். அப்ப ஜீவபலியா வாழலாம். இவைகளை எல்லாம் நம்ம மனதில் வச்சிருந்தா ஜீவபலியா நம்ம வாழலாம். 1 பேதுரு 2:5 போட்டிருக்கு, நீங்க ஆவிக்குரிய மாளிகையாய் கூட்டி கட்டப்படுறீங்கன்னு போட்டிருக்கு. மூளைக்கு தலைக்கல், அந்த தலைக்கல் ரெண்டு பேர் இதை ஜாயிண்ட பிடிச்சி அதுதான் தாங்குது. நம்ம we have to be like a bridge. நம்ம 2 பேர் இருக்காங்கன்னா அவங்கள இணைக்கிற பாலத்தை போல நம்ம இருக்க வேண்டியிருக்கு. அப்ப இசைவோட நம்ம வாழ வேண்டியிருக்கு. அடுத்து நம்ம வந்து ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருக்கும். நம்ம ராஜரீக ஆசாரிய கூட்டம்னா எப்பொழுதும் தேவனிடத்துல துதி செலுத்துறவங்களா இருக்கும். துதி செலுத்திக்கிட்டே இருக்கிறோம். எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. எல்லாவற்றுக்காகவும் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கு. பாருங்க, ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு நான் அதை வெளிப்படுத்தாம இருப்பேன் நான் வெளிப்படுத்தி முடிச்சவனே ஜெபம் பண்றான். ஆபிரகாமும் பிந்தி ஆண்டவருடைய சமூகத்துல நிக்கிறான். அது மாதிரி நம்ம ஜெபிக்க வேண்டியது எப்பொழுதும் இருக்க வேண்டியிருக்கு. எப்பொழுதும் துதி செய்து ஆராதனை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. பாருங்க, பவுல் வந்து இந்த ஒரு குறி சொல்ற ஸ்திரீக்கு சோகமாக்குனால பவுலையும் சீலாவையும் கொண்டு வந்து உள்ள போட்டுறாங்க. பாருங்க, அவங்க அந்த ஜெயில இருக்கும் போது கூட என்ன செஞ்சிருப்பாங்க, ஆண்டவரே இந்த சகோதரியினுடைய அசுத்த ஆவியெல்லாம் எடுத்ததுக்காண்டி உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, அந்த பிள்ளைய நீங்க குணமாக்கிட்டீங்கப்பா, அந்த பிள்ளையோட ஆத்மா ரொம்ப முக்கியம்ப்பா அப்படின்னு சொல்லி அதை சத்தம் போட்டு அவங்க தேவனை துதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதை சுத்தி உள்ள மக்கள் எல்லாம் பார்த்துப்பாங்க, ஜெயிலர் எல்லாம் பார்த்துப்பாங்க. ஒரு சோனுக்கு இவ்வளவு வேல்யூவா, இவ்வளவு கஷ்டப்படுறத கூட இவங்க நினைக்க மாட்டாங்களே, இவங்க வந்து இவ்வளவு பாடுபட்டாலும் அதை பெரிய இஷ்யூவா நினைக்க மாட்டாங்களே நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய எர்த்குவேக் வருது. எர்த்குவேக் மாதிரி வந்து சங்கிலிகள் எல்லாம் கலருது. அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு ஆளை தப்ப விட்டோம்னா நீதான் உன்னை கொண்டுருவோம், இவனை சீலா தப்ப விட்டோம்னா உன்னை கொண்டுருவோம் அப்படின்னு உடனே அவங்க வந்து கலந்து ஓடிடுவாங்க நினைச்சிட்டு தங்களுக்கு தீமை செய்யறதுக்காண்டி தாங்களே சூசைட் பண்ணிக்கிறோம் நினைக்கும் போது பவுல் சொல்றாரு, நீங்க உங்களுக்கு ஒரு கெடுதியை பண்ண வேணாம், நாங்க இங்கதான் இருக்கோம், பத்திரமா இருக்கோம், நீங்க உங்களுடைய ஜீவன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, இவங்க நம்மளை நேசிக்கிறதுக்கு நம்ம யாரு இவ்வளவு நேரம் கொடுமைப்படுத்துறோம், இவ்வளவு நேரம் இவங்களுக்கு இத்தனை தீங்க பண்ணோம், நம்ம பண்ணியும் நம்மளை இவ்வளவு நேசிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும், வந்து காலில் வந்து விடுறாங்க. நைட்டுக்குள்ள வந்து ஞானஸ்தானம் கொடுத்து காயங்களை கழுவி எல்லாம் பண்ணி திருப்பி கொண்டு வந்து விட்டான். அப்ப நம்ம மூலமா கூட அப்படிப்பட்ட ஒரு கிரியைகள்லாம் நடக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சு எடுத்திருக்கிறார். எந்த இடத்துல போனாலும் எந்த சூழ்நிலைக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய இருக்கும். நம்ம தேவனுடைய பிள்ளைகளா நம்ம எப்படி இருக்குன்னா, நன்மையான சித்தம் என்னங்கிறது தெரியும். Matthew 5 போட்டிருக்கு, இப்படி செய்வதனாலே நீங்க பரமபிதாவுக்கு நீங்க டைம் இல்லாதனால முடிக்க போறேன். Matthew 5:43-47 அது எழுதியிருக்கிறது. அப்ப 4 காரியங்கள்: தேவனுடைய நன்மையான சித்தம், தயவுள்ள சித்தம், பிரியமான சித்தம். பிரியமான சித்தம் என்னன்னு பார்த்தா, நம்ம அநியாயமாய் பாடுபடுவது அவருக்கு ரொம்ப பிரீதியா இருக்கு. நம்ம வந்து நீதியா வாழ்ந்து நன்மை செஞ்சு பாட அனுபவிப்பது அவருக்கு ரொம்ப பிரியமா இருக்கு. ஆகவே அதற்காகவே நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அதான் பவுல் தைரியமா சொல்றாரு, நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னு சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, எருசலேமில் உள்ளவங்க எல்லாரும் வந்து அழுகுறாங்க, நீங்க போகக்கூடாது, எருசலேம் போகக்கூடாது அப்படின்னு. அககுன்ற தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, இவ்விதமான கட்சியுடையவன எருசலேம்ல வந்து யூதர்கள் வந்து புறஜாதிகள் கையில ஒப்பு கொடுத்துருவாங்கன்னு சொன்னோடனே வேணான்னு நிக்கிறாங்க. சொல்றான், ஏன் அழுது நீங்க இருதயத்தை உடைய பண்றீங்க? கர்த்தரோட ராஜ்யத்துக்காண்டி கட்டப்படுறதுக்கு மாத்திரம் இல்ல, நான் மரிப்பதற்கும் கூட ஆயத்தமா இருக்கேன்றான். அப்ப அந்த அளவுக்கு கமிட்மெண்ட் யாரு கொடுக்குறோமோ அவங்களதான் ஆண்டவர் வல்லமையா எடுத்து உபயோகப்படுத்துறாரு. இப்ப பூமியில நம்ம கமிட் பண்ணாம தேவன் நம்மளை வந்து ஒரு ரத்த சாட்சியாவோ எப்படியோ மாத்தல மாட்டார். யாரெல்லாம் ஆண்டவர் இந்த பூமியில என்னன்னாலும் எனக்கு பண்ணிக்கோங்க, ஆனா பரலோகத்துல நாம பக்கத்துல இருக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்கள மட்டும்தான் ஆண்டவர் யூஸ் பண்றாரு. அலோவ் பண்ணாம அவர் வந்து உள்ள வந்து கிரியேட் செய்யற தேவனே இல்லை. அவர் சோ ஜென்டில். அப்ப நமக்கு உள்ள டெஸ்ட் என்னன்னு கேட்டா,
பூமியினுடைய வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோமா? இல்ல மோசையை போல வந்து அவன் பெரியவனான பொழுது பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்று சொல்வதை விரும்பாம தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை தெரிந்து கொள்றோமாங்கிறத முக்கியம். அப்ப துன்பத்தை அனுபவிக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம மனம் மறுரூபமாயிடுச்சுன்னு சொல்லி நம்ம காட்ட முடியும். நம்முடைய வாழ்க்கையில பொக்கிஷங்களை காண முடியும். மண்பாண்டங்கள்ல நமக்கு என்ன இருக்கு? பொக்கிஷம் இருக்கு. ஒவ்வொரு இந்து குடும்பத்துல அவங்க வந்து அந்த பானையை போட்டு உடைக்கும் போது நான் ரொம்ப வருத்தப்படுவேன். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4-6 மாதமாக ஒரு குயவனை வேண்டி கொண்டு வந்தானடி தோண்டி அதை கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி இந்த மாதிரி இவங்க உடைச்சிட்டாங்களே இவங்களோட லைஃப் அப்படின்னு. நம்ம வாழ்க்கை அப்படி இல்லை. நம்ம வாழ்க்கை அந்த மண்பாண்டங்களுக்குள்ள பொக்கிஷங்களை நம்ம வச்சிருக்கோம். அதனால எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நம்ம ஒடுங்கி போக மாட்டோம். எப்பக்கத்துல நம்ம வந்து அவங்க கீழே தள்ளினாலும் நம்ம மறிச்சு போக மாட்டோம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பார். அது என்ன பொக்கிஷம்னா, வேர்ட் ஆஃப் காட் ஒரு பொக்கிஷம், ஹோலி ஸ்பிரிட் ஒரு பொக்கிஷம், பிரகாசமுள்ள மனக்கண்கள் ஒரு பொக்கிஷம், நம்ம கொடுத்திருக்கதான சோல் வின்னிங்கிற விஸ்டம் ஒரு பொக்கிஷம், மனத்தாழ்மைங்கிறது ஒரு பொக்கிஷம், ஆத்ம ரட்சிப்பு ஒரு பொக்கிஷம், ஜாய் ஆஃப் த லார்ட் ஒரு பொக்கிஷம், நம்ம இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டியவங்கன்ற அறிவு ஒரு பொக்கிஷம். இப்படிப்பட்ட கிருபைகள்னால நம்மளை ஆண்டவர் அலங்கரிக்க விரும்புகிறார். நாம் போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். பாருங்க, பிள்ளைகளா வாழ்றதுக்கே இவ்வளவு கஷ்டம்னா அதுக்கப்புறம் தேவனுடைய புத்திரரா மாற வேண்டியிருக்கு. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட்டுள்ளார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். அப்புறம் ஆபிரகாம் போல தேவனுக்கு சிநேகிதனா இருக்க வேண்டியிருக்கு. அந்த இன்னர் சர்க்கிள்ல இருந்த 3 சீஷர்களை போல நாமும் கூட ஆண்டவரோட எல்லாவற்றையும் விட்டு சீஷனா மாற வேண்டியிருக்கு. மனவாட்டியா நம்ம ஆயத்தப்பட வேண்டியிருக்கு. அவருடைய மனைவியாகதற்கு தகுதியா இருக்கணும்னு சொல்லி கண்ணீரோட ஒவ்வொரு நாள் நம்ம சேவிக்க வேண்டியிருக்கு. இவ்வளவு மறுரூபத்தை நாம் போக வேண்டிய பிரயாணம் வகுத்துறோம். அதுக்காண்டிதான் ஆண்டவர் இந்த நாள்ல சுட அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து நம்மளை என்கரேஜ் பண்ணி நம்மளை அனுப்புகிறார். இந்த வார்த்தைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வேலையில நம்ம ஒரு நிமிஷம் ஜெபணும். அப்படியே இந்த அருமையான நல்ல வார்த்தைக்காக நாங்க ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபம் அடைய எங்களை சித்தம் கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்கள்ல நடக்கிற மீட்டிங்ஸ் மூலமா நாங்க ஒரு நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான்னு சொன்னது போல டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்டேட்டுக்கு நாங்க மாற போகிறதற்காக மக்கு ஸ்தோத்திரம். எங்களை மாற்ற நீர் சித்தம் கொண்டு இருக்கிறதுக்காக மக்கு ஸ்தோத்திரம். நீர் செய்ய நினைக்கிற காரியம் ஒன்று தடைபடாமல் போக போறதுக்காக மக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரையும் வல்லமையாக உபயோகப்படுத்தி உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த போகிறதற்காக மக்கு ஸ்தோத்திரம். வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தமா எங்களை மாற்ற போகிறதற்காக உனக்கு நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம். கிருபையுள்ள கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். மகிமை உள்ளவர்கள் மேல பாதுகாப்பு இருக்கும் என்று சொன்னது போல இந்த ISTF ஃபேமிலிஸ் ஒவ்வொன்றின் மேலும் உங்களுடைய பாதுகாப்பை கூறுகிறோம். ஆண்டவரை தலைக்கல்லை கொண்டு வருகிறோம். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லி வருகிறோம். அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான். மலைகள் எல்லாம் உடையும் சொல்லியிருக்கீங்க. உன்னை புதிதும் கூர்மையுள்ள எந்திரமாய் மாற்றுவேன்னு சொல்லியிருக்கீங்க. நீ எல்லாவற்றையும் தகர்த்து போடுவான்னு சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் பண்ணிட்டு காற்று அவைகளை அடிச்சு கொண்டு போயிரும் சொல்லி இருக்கீங்க. நீயோ கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்ந்து கொண்டு இருப்பாயின்னு சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு அப்படிப்பட்டதான பிளஸட் ஸ்டேட்டை நீங்க கொடுக்க போறதுக்காய் நன்றி. வெக்கர் வெள்ளக்காரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.